திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு கொள்கையில வந்தவங்க. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாம் அவங்களோட கொள்கையை மறந்துட்டு திமுகவுடைய அறிவாலயத்துக்கு எல்லாமே செக்யூரிட்டி வேலையை தான் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணியிலேருந்து முதல் கட்சியாக ஒரு கட்சி வெளியே வந்திருக்கு, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. கூட்டணியில் என்ன நடந்தது? சசிகலா அவர்களின் ஒரு அழுத்தம் இருக்க காரணமா, இல்லை அவங்களும் புதுசாக ஒரு கட்சி தொடர்றாங்க, இப்போ அந்த கட்சியில் அங்கே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கும்? இது திமுகவுடைய அழுத்தம். இது எங்களுடைய தேனி பகுதி, கம்பம், இங்கிட்டு அங்கிட்டு எல்லா ஊருமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு அந்த ஊரோட எல்லையில போய் நின்று ஒரு டோல்கேட்டை போட்டு இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு எனக்கு நீங்க வரி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் முக்குளத்தோருடைய முகமாக சித்தரிக்கப்பட்டு இதுவரையும் அரசியல் களத்தில் இருந்தாங்களோ அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு விட்டது. மக்கள் தெளிவா இருக்காங்க. இவன் நம்மளை சமுதாய பேரை பயன்படுத்தி நம்மளை ஓட்டுக்காக பயன்படுத்துறான் அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் திமுகவில் இணைப்பு விழா நடக்க போகுது. சும்மா அவர் என்னமோ சொல்றாரு, நான் 1 லட்சம் பேர் கூட்டுறேன், 2 லட்சம் பேர் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவர் நம்பி முதல்ல ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க. இல்லை, இந்த அதிருப்தியால் மதிமுக அங்கே தொடர வாய்ப்பு இருக்கா, இல்லை வெளியே வர வாய்ப்பு? முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் திமுக அதிமுக யாருக்கு வாக்கு செலுத்த திட்டமிட்டிருக்காங்க? முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்குளத்தோர் அராஜகம் பண்ணுவாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு இந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் இருக்காங்க பாருங்க, இவங்களை ஏவி விட்டு இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை பிரித்து வைக்கிறதுக்கு தான் இந்த திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு. ரீல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் மாநில தலைவர் திரு SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணியிலேருந்து முதல் கட்சியாக ஒரு கட்சி வெளியே வந்திருக்கு, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சது எங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைவரையும் நீக்கிறாங்க, புதுசாக ஒரு கட்சியின் பூச்செயலாளரும் உள்ளே வராரு. கூட்டணியில் என்ன நடந்தது? இல்லை, இப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் அண்ணன் கதிரவனை இருந்தாங்க, அவர் தான் பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போ அவரை நீக்கியிருக்காங்க அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில். இதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே ஒரு சாயலில் தவறுன்னு நடக்கும் போதும் அதை குரல் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாமல் இன்றைக்கி இந்த திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிற வேலையை தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம எல்லாம் களப்பணியில் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்போது நம்ம குரல் கொடுப்போம். அப்போ குரல் கொடுக்கும்போது அதனால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்ம நேருக்கு நேரம் சந்திப்போம். நமக்கு மக்கள் துணை தான் சப்போர்ட்டு, மற்றபடி வேறு எதையும் நம்ம எதிர்பார்த்து யாருமே கிடையாது அப்படின்னும் போது அண்ணன் கதிரவன் அவர்கள் வெளியில் வந்துட்டார். இப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்து தான் கதிரவனை வேலைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அவர் தனிச்சு நின்று கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்பார். நின்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போக தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கட்சியை வெளியே வரதுக்கான காரணம் சசிகலா அவர்களின் ஒரு அழுத்தம் இருக்க காரணமா, இல்லை அவங்களும் ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடர்றாங்க, இப்போ அந்த கட்சியில் அங்கே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமா? இது திமுகவுடைய அழுத்தம். இது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய தேவர் கட்சிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, அது எல்லாருமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே கேட்டுக்கிட மாட்டாங்க, எல்லாரும் திருப்பி கேட்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்போ எங்களை போன்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் திமுக சைட்லேருந்து அழுத்தம் வந்தாலுமே சரி, எதுவானாலும் நாங்கள் நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணுறோம். அப்போது எங்களுடைய ஸ்டாண்ட், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் நிலையாக நிற்கிறோம். அப்போ நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட அடிப்பணிஞ்சு போகணும், எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது எங்களுக்கு கொள்கை கோட்பாடுலே கிடையாது. அதனால் எங்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இன்னும் தன்னெழுச்சியாக தன்னுடைய கொள்கை பிடிப்பில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சியாக இருக்கட்டும் இது எதுக்கும் தலைவணங்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கான ஒரு நல்லாட்சி பண்ணணும். அப்போது எந்த ஒரு அரசியல் கட்சி மக்களை பற்றி சிந்திக்கிறாங்களோ, மக்களை பற்றி நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதுணையாக நிற்போம். அப்போது அந்த வகையில் தான் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தொகுதி பங்கீடு திமுகலையும் அதிமுகலையுமே தொடங்கிடுச்சு. அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கட்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் சின்ன சின்ன கட்சிகிட்டலாம் பேசலை. திமுகவில் சின்ன கட்சிக்கிட்டேருந்து பேச ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ் அவர்களுக்கு ஒரு சீட்டு தரதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கருணாஸே அறிவிச்சிட்டாரு. கருணாஸ் இறங்கி வேலை செய்ய போகிறாருலாம் சொல்லிட்டு வராரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவர் சொந்தமான எந்த இயக்கங்களுக்கும் இன்னும் சீட்டு ஒதுக்கப்படலை, இன்னும் உத்தரவாதம் தரலை. எந்த தலைவர் எல்லாமே மௌனமாக தான் இருக்காங்க. இப்போது கருணாஸ் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக வட்டாரத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேவலமாக ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முக்குளத்தோர் புலிப்படைன்னு சமுதாய அமைப்பு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த சமுதாய அமைப்பை விட்டுட்டு நீங்களே உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விடுறீங்க, ஒரு பேட்டியில் சொல்கிறீங்க,
தோக்குற கட்சியில் யாராவது நிற்பாமா, யாராவது நின்று நாங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போது உங்களுடைய முக்குளத்தூர் புலிப்படை மீதே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போது இந்த சமுதாய மக்களையும் ஒரு நம்புறது கிடையாது. அப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுறீங்க, நான் திமுகவுடைய சின்னத்தில் தான் நிற்பேன், திமுகவில் தான் நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படின்னும் போது திமுகவுடைய நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்தவன் போனவன் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு, அடுத்த தேர்தலில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா, அப்போ ஜெயிக்க முடியாது, அதில் வாய்ப்பு குறைவாக இருக்குது. அப்போது நம்ம எல்லாருக்குமே கூப்பிடுவோம், எல்லாரும் யாரெல்லாம் நம்மகிட்ட சேரன்னு வராங்களோ எல்லாருக்கும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க திமுகவில். அப்படி பார்த்தீங்கன்னா 2016 இதே கருணாஸ் இவரோட கட்சியிலே நிற்கவும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை கொடுத்து தானே அவரை நிற்க வச்சாங்க. ஆமாம். இப்போ அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய இன்னும் சிறு கட்சிகளுக்கு ஏதாவது சின்னம் கொடுத்தாலும் அவங்க சின்னத்தை தானே ஒதுக்குவாங்க. இதில் தான் நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இல்லை, கண்டிப்பாக அந்த 2016 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோருடைய ஒரு பிரதிநிதியாக தான் வந்து கருணாஸ் அவர்களை வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுக்குறாங்க. திருவாடனை தொகுதியில் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா முக்குளத்தோரின் ஒரு முகமாக அப்படின்னு அந்த ஒரு பேஸில் தான் கொடுக்காங்க. நீங்கள் அந்த ஒரு நன்றி விசுவாசத்தை கூட ஒரு நிலையாக ஒரு இல்லாமல் உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த முக்குளத்து சமுதாயத்தையும் வந்து அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக திமுகவில் போய் நின்றுக்கிட்டு இல்லை கருணாஸ் அவர்களை வந்து நம்ம பொதுவாகவே எடுத்துக்கிடுவோம், சமுதாய ரீதியாக எந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காரா? கிடையாது. சும்மா ஒரு பேட்டியில் சொல்லுவார், நான் சரக்கு அடிக்கிறது 1 லட்சம் செலவு பண்ணேன், அதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணேன், இதுக்கு பண்ணுவேன்ட்டு. இதுதான் வந்து ஒரு தலைவருடைய வாழ்வியல் முறையா? இதான் வந்து ஒரு தலைவர் வந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய இளைய சமுதாயத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வேலையா? ஒரு 100 பிள்ளைகளை படிக்க வைக்கேன், ஒரு இளைஞர்களுக்கு ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், இப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து எல்லா சமுதாய மக்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். கருணாஸ் பண்ணுறவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தன்னோட வளர்ச்சி தனக்கு பணம் சேர்த்துக்கிட்டோமா, நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும், சீட்டு வேணும்னா அப்போ நம்ம சமுதாயத்தை கொண்டு வருவோம், நான் சமுதாயத்தில் இருக்கேன்னு அப்படின்னு பார்த்தோம்னா கருணாஸ் அவர்கள் கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்களா, அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணார் பார்த்தீங்களா, அது அந்த திருமணத்தை எடுத்துக்கிடுங்க, கிறிஸ்துவ முறைப்படி திருமணத்தை பண்ணாங்க. நீங்கள் ஒரு முக்குளத்தில் பிறந்துட்டேன்னு பேசுகிறீங்க, நான் முக்குளத்தோருக்காக நிற்கிறேன்றீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு திருமணத்தை உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் நடத்துகிறீங்க. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் சமுதாய உணர்வில் இருக்கீங்க? உங்களை நம்பி எப்படி சமுதாய மக்கள் நிற்பான்? அப்போ எல்லாரையும் முட்டாளாகிறதுக்கா? இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயம். இந்த அரசியல் நேரத்தில் இதெல்லாம் இவங்க வந்து ஒரு மலிவான அரசியலை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தேனி வந்து அதிமுகவோட கோட்டை, இதில் வந்து நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது கோட்டை, இப்போ அது ஓட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதை வச்சு சொல்லியிருக்காரு? அவங்க சமுதாயம் சார்ந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் அவர் சொல்கிறாரா, இல்லை அவரோட கட்சி சார்ந்து நாங்கள் தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரா? இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். சரியா? நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு முக்குளத்தூருடைய அடையாளமாக போகிறீங்க. நின்னது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் தான் நின்னாங்க. அதிமுக சார்பில் தான் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் முதற்கொண்டு இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வந்தது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட அடையாளம். இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு தான் மாற்றிக்கிட்டு தான் எல்லாத்துக்குமே சொந்த கட்சிக்கும் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்காமல் சொந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இன்றைக்கி துரோகத்தை பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட நிலைப்பாடு கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரவீந்திரன் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், எங்களுடைய தேனி பகுதி போடி கம்பம் இங்கிட்டு அங்கிட்டு எல்லா ஊருமே வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு டோல்கேட்டு போட்டுங்க, அந்த ஊரோட எல்லையில் போய் நின்று ஒரு டோல்கேட்டை போட்டு இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு வந்து நீங்கள் வரி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி தான் ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே முழுமையாக வந்து யாரெல்லாம் முக்குளத்தோருடைய முகமாக சித்தரிக்கப்பட்டு இதுவரையும் அரசியல் களத்தில் இருந்தாங்களோ அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு விட்டது. அப்போது மக்கள் தெளிவாக இருக்காங்க. எல்லாருமே தன்னெழுச்சியாக இவன் நம்மளை வந்து சமுதாய பேரை பயன்படுத்தி நம்மளை ஓட்டுக்காக பயன்படுத்துகிறான் அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுகவும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம்ல, ஓட்டுக்காக முக்குளத்தூரத்தை பயன்படுத்துது இல்லையே. அப்படி பதவின்னு வரும்போது இபிஎஸ் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் முகமாக இருக்கிற ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினார். சசிகலா கட்சிக்குள்ளே சேர்க்கல, டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டார். இல்லை, இப்போது
ஓபிஎஸ் வெளியேற்றினார்னா ஓபிஎஸ் வெளியேற்றாமல் விட்டுட்டோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாரும் அழிச்சிட்டு பாருங்க, அந்த 3 பேருமே எந்த சமுதாயத்துக்குள்ள வர்றாங்க நீங்களே பாருங்க. இல்லை, இது வந்து நம்ம சமுதாய ரீதியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா அவரவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறது ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்காங்க, அது வேற. இந்த அதிமுக கூட்டணிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் தலைமைக்கு துரோகம் பண்ணுறீங்க, உங்களை வெளியேற்றிருக்காங்க. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் தான் அண்ணன் டிடிவி அவர்கள் இருக்காரு. நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து நம்ம சார்ந்தவங்களையும் வளர்க்கணும், நம்மளுடைய இயக்கத்தையும் வளர்க்கணும் அப்படின்றதுனால அந்த நிலைப்பாட்டில் வராங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஓபிஎஸ் போன்றவங்களாக இருக்கட்டும், இவங்க அம்மையார் சசிகலா போன்றவங்களாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டு வேணும், நம்ம பின்னாடி தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எந்த காலத்திலும் செல்லுபடியாகாது. இப்போ வந்து இந்த நடப்பாண்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த போலியான முக்குளத்தோர் முகத்திரையில் சுற்றினவங்க எல்லாருமே இன்றைக்கி முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி அதுதான் உண்மை. இனியும் ஏமாற்ற முடியாது. எல்லா மாவட்டத்துலேயும் தென் மாவட்ட அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா முக்குளத்தோர் இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. நம்மளுடைய சமுதாய பேரை வச்சு நம்மளை ஓட்டுக்காக பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சு அவங்க போயிடுறாங்க. அவங்க வாழ்வியலும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக்கிறாங்க. இந்த சமுதாயம் பின்தங்கி தான் நிற்குது. ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை வந்து இன்னமும் ஒரு வன்முறைக்கு உள்ளடக்கிய ஒரு சமுதாயமாகவே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் மாற்றினோம்னா இது போன்ற போலியான சமுதாய பேரில் இருக்கக்கூடிய தலைவர்களை களையெடுக்கப்படணும். இப்படி எடுத்தாதான் இந்த சமூகம் அடுத்த கட்டமாக ஒரு வளர்ச்சிக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓபிஎஸ் தலைமையில் 1 லட்சம் உறுப்பினர்கள் அதாவது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாக காத்திருக்கிற அதிமுக தொண்டர்கள் திமுக இணைப்பு விழா நடக்க போகுது. எப்போ நடக்கிறாங்க? இன்னும் ஒரு சில நாட்கள். 1 லட்சம் பேரா? ஏங்க இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பேசணும்லாம் பேசக்கூடாதுங்க. அவர் இந்த தர்ம யுத்தம்னு ஒன்று நடத்தினாரு. அந்த தர்ம யுத்தத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கு அவர் பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? சும்மா வந்து அவர் என்னமோ சொல்லார், நான் 1 லட்சம் பேர் கூட்டுறேன், 2 லட்சம் பேர் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. அவரை நம்பி முதல்ல ஒருத்தர் கூட வந்து நிற்க மாட்டாங்க. இதான் உண்மை. அவரை வந்து முதல்ல ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. சரி இவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி எல்லாரையும் ஒற்றுமையாக கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவர் ஜீரோன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால இல்லை, இவர் ஜீரோன்னு தெரிஞ்சுதா திமுகவில் ஏன் இவரை சேர்க்க போகிறாங்க? ஆமாம், திமுகவில் வேற வழி கிடையாது. திமுகவில் வேற ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகளோ தோழமை கட்சிகளோ என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தனித்துவமாக அவங்கவுங்க ஒவ்வொரு கொள்கையில் வந்தவங்க. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒட்டு மொத்தமாக எல்லாம் அவங்களோட கொள்கையை மறந்துட்டு திமுகவுடைய அறிவாலயத்துக்கு எல்லாமே செக்யூரிட்டி வேலையை தான் நிற்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நிறைய கட்சிகள் எடுத்துக்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே நான் அடுத்த முதல்வராக ஆகுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களாம் அதிமுக அந்த வேறுபாடே கிடையாது. இல்லை, அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் கூட எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க நல்லது பண்ணும்போது நல்லது பண்ணிட்டுமே, அதே மாதிரி தான் அங்கேயும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு அடையாளத்தில் போகிறீங்கன்னா, இப்போ தான் சொல்கிறேன், இப்போ முக்குளத்தூர் புலிப்படை எடுத்துக்கிடுங்க. இப்போ அண்ணன் வைகோவுடைய கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கட்சி எடுத்துங்க, மதிமுக எடுத்துங்க. மதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போனார் மல்லை சத்தியா. அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பேன், நான் வந்து வைகோவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். இல்லை பிரச்சாரம் பண்ணுவேன்னு வேறு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறீங்க? இங்கே நாங்கள் வெளியில் இப்படி சண்டை போட்டுட்டு வெளில வந்துடுவோம், இங்கே வந்து நாங்கள் ஒன்றா கூடிக்கிடுவோம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே நிலையான கோட்பாடில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இல்லை, இந்த அதிருப்தியால் மதிமுக அங்கே தொடர வாய்ப்பு இருக்கா, இல்லை வெளியே வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சீட்டும் வந்து அவருக்கு கம்மியாக தான் பேசப்பட்டு வருது. அதிலேயே அந்த தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ திமுக கூட்டணி வெளிவாங்க அப்படின்லாம் அந்த மீட்டிங்கில் சொன்னப்பட்டதா தகவலாம் வருது. இப்போ வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இப்போ மதிமுக வெளியில் வந்தாலும் வரனாலும் ஒன்று தான், வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுகவில் உள்ளே போயிட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா அது எந்த கட்சியாக இருக்கட்டும், சிறிய கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொஞ்சம் வளர்ச்சி மிக்க கட்சியாக இருக்கட்டும், இறுதி வரை வெளில வர முடியாது. அவங்க ஆயுசுக்கும் அவங்கள வந்து அடமானம் வச்சு எழுதி கொடுத்துட்டு தான் ஒரு சரித்திரம். இதுதான் உண்மை. திமுக கூட்டணியில் போயிட்டு ஒரு கட்சி வளர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கோ எதையாவது இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்திருக்குன்னு எங்கேயாவது ஒரு தரவு இருந்தால் சொல்லுங்கள். கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி திமுகவை நம்பி போகிறாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். இப்போது நிறைய பேர் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருந்தோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்களாம் உள்ளே போய் இணைஞ்சிருக்காங்க. இனியும் அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதே உண்மையான விஷயம். முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் திமுக அதிமுக யாருக்கு வாக்கு செலுத்த திட்டமிட்டிருக்காங்க? முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோர் சமுதாயம்
99 விழுக்காடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. இல்லை, அந்த மக்கள் விரக்தியில் இருக்காங்களே, தொடர்ந்து முக்குளத்தூர் அடையாளத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் வெளியேற்றப்பட்டு வந்துட்டே இருக்காங்க. அதனால பெரும்பாலானோர் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்பட்டு எங்க வெளியேறாங்க? கட்சியே வெளியே வந்துடுச்சு. வரலாம். ஏங்க, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது, உள்ள இருக்குது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கங்களே நிறைய கட்சிகள் நிறையா இருக்குது. தமிழ்நாடு தேவர் பேரவை இருக்குது. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சேனை இருக்குது. எல்லாம் முக்குளத்தூருடைய முகம்தான். சரியா? அதே மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். முக்குளத்தூருடைய சமுதாய அமைப்புகள் முற்றிலுமாக எல்லாமே இருக்காங்க. இப்போ நாங்கள் பொதுவாக எடுத்துகிட்டு வரோம். நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவில் இருக்கோம். அப்போ எந்த இடத்துல திமுகவில் ஒட்டுமொத்தமாக முக்குளத்தூர் போய் நிற்காங்க? 1-2 பேர் அவங்களுக்கு ஆதாயத்துக்காக, அவங்க அரசியல் பிளப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக திமுகவை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சந்தித்து ஆதரவு கடிதத்தை கொடுத்தீங்க. என்ன நிபந்தனையோட ஆதரவு கொடுத்துருக்கீங்க? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரை சந்தித்து எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் சூட்ட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி சந்திக்கும் போது கூட அன்னைக்கிட்ட அந்த வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்தினோம். எங்களுக்கு உங்களுடைய ஆட்சி வந்த உடனே எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இந்த தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களை தென் மாவட்டத்தில் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ற ரெண்டு கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் சந்திச்சுட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இந்த கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியிலே எடப்பாடி அவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? அப்படியே சொன்னாலும் அந்த கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் வெளியேறுவார்ல? இல்லை, அவர் ஏன் வெளியேற போகிறார் இதில்? இல்லை, அவர் எதிர் நிலைப்பாட்டில் தான் இருக்கார். இல்லை, அது பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் பாண்டியன் அவர் வெளியேறுவாரா மாட்டாரான்னு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய தேவை, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மக்களுக்கான ஒரு வாழ்வியலை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மதுரை விமான நிலையம் கோரிக்கை என்பது நீண்ட கோரிக்கை தான், அது இல்லைன்னு சொல்ல. அது இருந்தாலும் கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் இல்லை? இல்லையே, இங்கே எல்லாமே சமரசமாக போகும்போது என்ன சலசலப்பு வரப்போகுது? ஏற்கனவே மதுரையை சென்று இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் கருத்து முன் வச்சாரு. இப்போ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. அது இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் முக்குளத்தூருக்கும் இன்னைய வரைக்குமே ஒரு பகையை மட்டும்தான் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது ஒரு ஸ்டாண்டாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் முக்குளத்தூர் மக்களுக்கும் இல்லை மற்ற சமுதாய மக்கள், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், இது நம்ம கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும், பல்லர் சமுதாயம், மற்ற பறையர் சமுதாயம், எல்லா சமுதாயமே இங்கே எந்த ஒரு வேறுபட்ட கருத்து எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் இதை எப்படி அரசியல் படுத்துகிறாங்கன்னா, முக்குளத்தூர் அராஜகம் பண்ணுவாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பிற சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் இருக்காங்க பாருங்க, இவங்களை ஏவி விட்டு இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை பிரித்து வைக்கிறதுக்கு தான் இந்த திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இப்போவும் இன்னைக்கு வேற பிற சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைனாலும் அன்னைக்கு முதல் குரலாக நாங்கள் தான் குரல் கொடுக்கோம், களத்தில் போய் நாங்கள் தான் நிற்கோம். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னாவோ அப்போது அந்த முக்குளத்தோர் சமுதாயமாக நாங்கள் போய் நிற்காம ஒட்டுமொத்த எங்களுடைய தமிழ் சமூகம், அது எங்களுடைய அண்ணன் தம்பிங்க தான். அப்போ எங்களுக்குள்ள இந்த வேறுபட்ட கருத்து கிடையாது, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஆனால் இந்த அரசியலில் யாருமே ஒன்றா சேரக்கூடாது அப்படின்றதுனால திட்டமிட்டு திமுக அரசாங்கம் நடத்துகிற சதி இது. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714